அடுத்தபடியாக மசாயில் என்ற தலைப்பில் ஒய் முகமது சமீர் அவர்கள் வருகிறார்கள். சட்டத்திட்டங்களை பற்றி கற்றுக் கொடுப்பதுக்கு வாங்க. சமீர் கூட கேட்டானுங்க. மதிப்புக்கும் மரியாதைக்குரியும் ஆசிரியர்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மசாயில். மசாயில் என்றால் என்ன? தீனின் சம்பந்தமான காரியங்களை, செயல்முறைகளை சரியா அல்ல தவறு என விளக்கி கூறுவதற்கு மசாயில் என்று கூறப்படும். ஹதீஸ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் மார்க்க கல்வியை தேடிச் சென்று அதை பெற்றுக்கொண்டால் அவருக்கு 2 மடங்கு கூலி எழுதப்படும். அக்கல்வியை பெற்றுக்கொள்ளவில்லை எனால் அவருக்கு 1 மடங்கு கூலி எழுதப்படும். ஹதீஸ். மார்க்க கல்வியை கற்ற ஒரு அறிஞர் மார்க்க கல்வியை கற்காத 1000 வணக்கச்சாலிகளிட ஷைத்தானுக்கு மிக கடினமாக இருப்பார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நாம் முஸ்லிம்கள் ஒருவரும் முஸ்லிமும் அல்லாஹ்வின் கட்டளைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை வழிமுறைப்படியும் ஆக்கிக் கொள்வது பொறுப்பாகும். இதில் தான் முஸ்லிம்களின் ஈருலக வெற்றியும் இருக்கிறது. மேலும் அல்லாஹ் ரசூலின் கட்டளைகளையும் வழிமுறைகளையும் தவறவிட்டு வாழ்வதில் தோல்வி மட்டும்தான் உள்ளது. எனவே தமது வாழ்க்கையை சீராக்கிக் கொள்வதற்கு மார்க்க சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்வது மிக மிக அவசியமாகும். எனவே மார்க்க கல்வியை கற்பதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சமீர் அவர்கள் அருமையான முறையில் மசாயில் தலைப்பில் பேசினார்கள்.